மேடம், எனக்கு உடம்பு, கை, கால்லாம் ரொம்ப வலிக்குது. எந்த வேலையும் செய்ய முடியல. எப்பவும் டயர்டாவே இருக்கு. அப்படியா? உங்க வயசு என்ன? அப்படின்னு கேட்டா, 24 அப்படின்னு சொல்லுவாங்க. 24 வயசுல இவ்ளோ பிரச்சனையா? கை, கால் வலிக்குது, நடக்க முடியல, டயர்டா இருக்கு. ஏம்மா என்னாச்சு? அப்படின்னா, உடனே எங்க மேடம் 2 குழந்தைங்களாயிடுச்சா, அதுக்கப்புறம் உடம்பு பெருத்துருச்சு. அப்புறம் என்ன வேலை செஞ்சாலும் டஸ்ஸு புஸ்ஸுங்குது. என்ன பண்ண சொல்றீங்க? அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, ஒரு 45, 50 வயசு கிட்டயே நம்ம உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருது. சுகரு, பிரஷரு, சில சமயம் ஸ்ட்ரோக்கு, கேன்சரு, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், இப்படி நம்ம உடம்பு நிறைய டேமேஜ் ஆயிடுது. அப்புறம் நீங்க ஒரு 45, 50 வயசுல சேர்த்து வச்சிருக்க காசை வச்சு எங்கேயாவது உலகம் சுத்தி பார்க்கலாம், ஊர் சுத்தி பார்க்கலாம்னா, அதுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்கணுமே. சரி, 24 வயசா இருந்தாலும் சரி, 45, 50 வயசா இருந்தாலும் சரி, நம்மளோட இளமைய, அதாவது வயசுங்கிறது நம்பர் தான். ஆனா நான் யங்கா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி, நம்மளோட இளமைய எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்னு நான் சொல்லட்டுமா? நம்மளோட ஹேபிட்ஸ கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிட்டா போதும். 50 வயசுல கூட நம்மளோட ஹெல்த்த சூப்பரா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட உடம்ப நம்ம ஒரு பேலன்ஸே இல்லாம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம உடம்புல ஒரே ஒரு உறுப்புக்கு மட்டும் நிறைய வேலை கொடுக்குறோம். நிறைய, அதாவது கிட்டத்தட்ட அது சபா என்ன உடுங்கடான்னு கெஞ்சுற அளவுக்கு வேலை கொடுக்குறோம். அதே மத்த உறுப்புகளுக்கு எந்த வேலையும் கொடுக்கறது இல்ல. சுத்தம் நகர்த்துறது கூட இல்ல. அப்படி இருக்கும். ஒரு பேலன்ஸே இல்லாம போயிட்டு இருக்கு நம்ம உடம்பு. இந்த உடம்புக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கத்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால நம்ம பிரச்சனைய ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகே, என்ன உறுப்பு அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம உடம்புல பான்கிரியாஸ் அப்படின்னு ஒரு உறுப்பு, ஆர்கன் இருக்கு. எங்க? வயிற்றுக்கு கீழே. அந்த உறுப்பு ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அதுக்கு பேரு இன்சுலின். ஓகே, இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்சுலினுக்கு ரொம்ப முக்கியமா 2 வேலை இருக்கு. நம்பர் 1, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல, அதாவது இந்த மாவுச்சத்து பொருள்ல, இது மாவுச்சத்து பொருட்கள் எல்லாமே குளுக்கோஸ், அதாவது சர்க்கரையா பிரேக் ஆகும். அந்த சர்க்கரையா பிரேக் ஆகிறத நம்ம உடம்புக்கு, நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாத்துக்கும் எனர்ஜி, அது வேலை செய்யறதுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா? அப்போ இந்த சர்க்கரையை தான் எனர்ஜியா ஒவ்வொரு செல்லுமே யூஸ் பண்ணிக்குது. இந்த சர்க்கரைங்கிறது நம்ம செல்லுக்குள்ளார அப்படி கதவு தவிர நான் உள்ள போறேன் அப்படின்னு போக முடியாது. அதுக்கு இந்த இன்சுலின் அப்படிங்கிறது முக்கியமான கீ. அந்த கீ இருந்தா மட்டும்தான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற இந்த சர்க்கரை எனர்ஜியானது அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும், இருதயமா இருக்கட்டும், பிரெயினா இருக்கட்டும், லிவரா இருக்கட்டும், இல்லைன்னா மசில் தசைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எனர்ஜிக்கு சர்க்கரை தேவை. அப்படிங்கிறப்ப இந்த இன்சுலின், அந்த ஹார்மோன் கரெக்டா வேலை செஞ்சா மட்டும்தான் இந்த எனர்ஜி எல்லா செல்லுக்கும் கிடைக்கும். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் லைக் அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி யாருக்காவது சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா திடீர்னு நல்ல வெயிட்டா இருக்கிறவங்க இளைச்சு போயிருப்பாங்க. நீங்க ரொம்ப இளைச்சு போயிட்டீங்க, எப்படி, என்ன டயட்ல இருந்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா டாக்டரை பார்த்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன ரொம்ப வெயிட் இழைச்சிட்டீங்க, உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சர்க்கரை வியாதி எப்படி இழைக்குது அப்படின்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சர்க்கரை எல்லாமே அந்த செல்லுக்குள்ளார போக முடியாது. போக முடியாம, ஏன்னா இன்சுலின் அங்க சரியா வேலை செய்யல. அப்போ செல்லுக்குள்ளார எதுவுமே போக முடியாம எல்லாமே ரத்தத்திலேயே மிதக்குது. அப்ப எனர்ஜியே இல்லாம அந்த செல் எல்லாமே சூம்பி போயிடுது. அதனாலதான் ஒருத்தர் டக்குன்னு இழக்கிறாங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க. சோ இப்ப இன்சுலின் அப்படிங்கிறது எனர்ஜி, நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் எனர்ஜி வேணும் அப்படின்னா
அந்த இன்சுலின் மூலமா மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நம்பர் 1 இது அதோட வேலை. நம்பர் 2 என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எந்த அளவுக்கு சர்க்கரை எல்லாம் நம்மளோட உடம்புல உள்ள செல்லுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸஸா இருக்கிற அந்த சர்க்கரை குளுக்கோஸ கொழுப்பா மாத்தி வச்சுக்கும். ஏன்னா பின்னாடி ஒருவேளை இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன பண்றது? இத கொழுப்பா மாத்தி அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காத பட்சத்துல, இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையே இல்ல இருக்கும் பட்சத்துல இந்த கொழுப்புல இருந்து எனர்ஜியை நம்ம செல்லுக்கு கொடுக்கறதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு இன்சுலின் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. சோ இது 2 தான் இன்சுலினோட ரொம்ப முக்கியமான வேலை. ஒண்ணு எனர்ஜி தர்றது, இன்னொன்னு எனர்ஜிக்காக சர்க்கரைய கொழுப்பா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஸ்டோரேஜ் அண்ட் எனர்ஜி யூசேஜ், 2 யூசஸ். சரி, இப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன சாப்பிடுவோம்? மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு, இதுதான் மெயின் இல்லையா? இந்த மாவுச்சத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சர்க்கரைய நம்ம உடம்புல சேர்க்கறதுக்கு மெயினா இன்சுலினோட உதவி கட்டாயம் தேவை. அதனால நம்ம மாவுச்சத்து நிறைய சாப்பிடும் பொழுது இந்த இன்சுலின் என்ன பண்ணும்? உடனே நிறைய செக்ரேட் பண்ணியே ஆகணும். இதுவே நம்ம மாவுச்சத்தை கம்மியா சாப்பிட்டுட்டு புரதம், கொழுப்பு அதிகமா எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இன்சுலினுக்கு ரொம்ப வேலையே இருக்காது. நீங்க கேட்கலாம், மேடம் நீங்க சொன்னீங்க சர்க்கரையில இருந்து தான் எல்லா செல்லுக்கும் எனர்ஜி கிடைக்குது, அப்ப நீங்க பாட்டுக்கு புரதமும் கொழுப்பும் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப எல்லாத்துக்கும் எப்படி எனர்ஜி கிடைக்கும்? கரெக்ட், நீங்க கேக்குறது. நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்ஸுக்கும் சர்க்கரை மட்டும்தான் எனர்ஜி கிடையாது. இன்னொரு வகையான எனர்ஜியும் இருக்கு. அதுக்கு பேரு கீட்டோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கீட்டோன்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த இன்சுலினோட உதவி தேவையே இல்லை. அப்போ நம்ம உணவுல புரதமும் நல்ல கொழுப்பும் எடுக்கும் பொழுது இந்த இன்சுலினுக்கு வேலை கம்மியாயிடுது. கார்போஹைட்ரேட் எப்படி மேடம் நம்ம சுத்தமா எடுக்காம இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற பிளான்ட் புரோட்டீன்ஸ், அதாவது காய்கறிகள், அப்புறம் சுண்டல், பயறு வகைகள், அதுலயும் கார்போஹைட்ரேட்ஸ் நேச்சுரலாவே இருக்கு. அதாவது நேச்சுரலாவே அதுல மாவுச்சத்து இருக்கு. சோ நம்ம சாப்பிடுற உணவு எல்லாமே அதையும் தாண்டி வரக்கூடிய மாவுச்சத்து தான், இன்க்ளூடிங் நம்மளோட ரைஸ், சப்பாத்தி, இது எல்லாமே. சோ நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய மாவுச்சத்தை நம்ம குறைச்சுக்கணும். எப்படி நம்மளால குறைக்க முடியும் அப்படின்னா, முதல்ல சாப்பாடு ஆரம்பிக்கும் பொழுதே புரோட்டீன்ல ஆரம்பிங்க. எது மேடம் நல்ல கொழுப்புன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, புரோட்டீன்ல, அதாவது நான் வெஜிடேரியன் புரோட்டீன்ல வரக்கூடிய கொழுப்பு எல்லாமே ஹெல்தி ஃபேட், நல்ல கொழுப்பு. இன்னொன்னு அது இயற்கை கொழுப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம மீன், முட்டை, மட்டன், சிக்கன், ப்ரான், இதுல எல்லாத்துலயுமே வரக்கூடிய கொழுப்பு அந்த அனிமல் புரோட்டீன் பிளஸ் அனிமல் ஃபேட், இது எல்லாமே இயற்கையானது. இது எல்லாமே நல்ல கொழுப்பு, ஹெல்தி ஃபேட். அப்புறம் வெஜிடேரியன்ஸ்க்கு நட்ஸ் இருக்கு, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதுல வரக்கூடிய கொழுப்பும் நல்ல கொழுப்பு, அதாவது ஹெல்தி ஃபேட் பிளஸ் புரோட்டீன். இப்போ நம்ம பயிர் வகைகள், சுண்டல் வகைகள்னு எடுக்கும் பொழுது அதுல கொழுப்பு வராது, ஆனா அந்த புரோட்டீன்ஸோட உங்களுக்கு மாவு சத்து வந்துடும். சரிங்களா? அப்போ முதல்ல இந்த புரோட்டீனும் கொழுப்பும், நல்ல கொழுப்பையும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் காய்கறிகள், தயிர், இதை சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பசி இருந்ததுன்னா, இல்ல எவ்வளவு பசி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரைஸையோ இல்ல சப்பாத்தியின் அளவையோ நம்ம என்ன பண்ணலாம், குறைச்சிக்கலாம். ஸோ இந்த ஆர்டர்ல சாப்பிடும்போது நேச்சுரலாவே நம்மளோட அந்த கார்போஹைட்ரேட் இல்ல மாவு சத்து சாப்பிடுற பழக்கம் குறைஞ்சிடும். நைட்டா இருந்தாலும் சரி, மத்தியானமா இருந்தாலும் சரி, காலையா இருந்தாலும் சரி, இந்த ஆர்டர்ல நம்ம சாப்பிடணும் அப்படின்னு உங்க பழக்கத்தை கொஞ்சம் மாத்திக்கணும். ஒரு சில பேர் இதோட கூட விரத முறை, அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் பண்ணுவாங்க. காலையில ஒரு வேளை சாப்பிட மாட்டாங்க, பிளஸ் லஞ்சு இல்லைன்னா டின்னர் சாப்பிடுவாங்க.
அந்த பழக்கமும் இந்த மாதிரி நம்ம கார்போஹைட்ரேட்டை குறைச்சு பிளஸ் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். சரி, இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்கு, டெய்லி ஒரு கேக்கோ இல்ல சர்க்கரை போட்டு ஒரு காஃபி டீயோ குடிச்சோம் அப்படின்னா கதை முடிஞ்சது. இவ்வளவு தூரம் நம்ம பண்ணினதுக்கு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம சாப்பாட்டுல குறைச்ச கார்போஹைட்ரேட்ஸ 4-5 மடங்கு உயர்த்தியும் இந்த கேக்கு, பிஸ்கட்டு, அப்புறம் நம்ம காஃபி, டீல உள்ள சர்க்கரை. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க மேடம்? சுத்தமா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம், ஆனா எப்பயாவது மாசத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை அந்த மாதிரி. சரியா? ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், அப்புறம் போக போக இந்த நல்ல கொழுப்பு புரோட்டீன்ல இருக்கிற டேஸ்ட் நம்மளுக்கு ஒட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம நாக்கு அதுக்கு மாறிடும். சரி, இப்போ நம்ம பேலன்ஸ் அதுல இன்சுலினுக்கு எப்படி ஓவரா வேலை கொடுக்கறோம், அந்த வேலைய இன்சுலினுக்கு எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு பக்கம் சில உறுப்புகளுக்கு நம்ம வேலையே கொடுக்கறது இல்ல அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், நம்மளோட கை காலு தான். அப்படி காலையில கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்தோம், டிவி முன்னாடி உட்காடுறோம் அப்படின்னா கண்ணு முதற்கொண்டு நகர்றது இல்ல, கை கால் எதுவுமே அசைறது இல்ல. இதுக்கு பேரு தான் சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸே கொடுக்காம இருக்கிறதுனால நம்ம மசில்ஸ், கையில கால்ல உள்ள மசில்ஸ் எல்லாம் நினைக்கும் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம யாருக்குமே பிரயோஜனமே இல்லை போல இருக்கு. நம்ம இருந்து என்ன பிரயோஜனம், இல்லாமலே போயிடலாம் அப்படின்னு அது கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகிறதுக்கு பேரு தான் டிஸ்யூஸ் அட்ரோஃபி. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஜாயின்ஸ், அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல எந்தவித யூஸும் இல்லாம ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45-50 வயசுக்கு மேல நின்னா கஷ்டம், நடந்தா கஷ்டம், நம்ம ஜாயின்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஒரு ரோபோ மாதிரி தான் நடக்க வேண்டி வரும். உடனே நம்ம ஆளுங்க ஓடி போய் ஒரு ஜிம்மை ஜாயின் பண்ணிடுவாங்க. 1 வீக் 1 hour பயங்கர ஒர்க் அவுட், எதுவுமே நடக்கலன்னு அப்படியே விட்டுருவாங்க. அவ்வளோலாம் வேண்டாம். டெய்லி ஒரு 10 minutes அவ்வளவுதான், ஜஸ்ட் நடங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 minutes ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இந்த 2 விதமான எக்ஸசைஸ் மட்டும் பண்ணினாலே போதும். 10 minutes தான் போகணும் அப்படின்னு நான் சொல்லல, பட் 10 minutesல ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். 10 minutes நம்ம ஜாக் பண்ணா போதும், 10 minutes நம்ம ஸ்விம்மிங் பண்ணா போதும். அதுக்கப்புறம் இன்னொரு 10 minutes ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னா உடனே டம்பல்ஸை வாங்கிட்டு ஒரு 20-30 தடவை செய்வாங்க. கையை விட கால் மசில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பின்னாடி உங்களோட வெயிட்டை தாங்கிறதுக்கும் பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதுக்கும் காலில் உள்ள மசில்ஸை தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஸோ கால் மசிலையும் நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஒரு மசில்னு நீங்க வச்சுக்கலாம். லைக் மண்டே தொடையில இருக்கிற மசில்ஸ், அப்புறம் டியூஸ்டே முட்டிக்கு கீழே இருக்கிற மசில்ஸ், அப்புறம் வெனஸ்டே கையில ஆர்ம்ஸ்ல இருக்க மசில், தேர்ஸ்டே ரிஸ்ட் அண்ட் கீழே இருக்கிற எல்போ கீழே இருக்கிற மசில்ஸ், அப்புறம் சாட்டர்டே இல்லைன்னா ஃப்ரைடே வயிறு பகுதி, அதாவது கோர் எக்ஸசைசஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம பகுதியை பிரிச்சு, நம்ம உடம்ப பகுதியா பிரிச்சு நம்ம ஒரு 10 to 15 minutes அந்தந்த மசிலை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். இன்னொரு 10 to 15 minutes வாக்கிங், ஜாகிங் மாதிரி ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலா ஒரு 1/2 hour to 40 minutes மேக்சிமம் நீங்க பண்ணினாலே போதும். ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது, இந்த 30 to 40 minutes ஆஃப் எக்ஸசைஸ் எவ்ரிடே நீங்க பண்ணும் பொழுது பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இப்படிதான் நம்ம இன்சுலினுக்கு ரொம்ப வேலை கொடுக்காம அதோட வேலையை குறைச்சு நம்ம டயட்டை மாத்திக்கணும். பிளஸ் நம்ம உடம்பு எப்பயுமே நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் ஒரு 60-70 வயசுனாலும் திடீர்னு ஒரு நாய் துரத்துது அப்படின்னா ஓட முடியாம அதுகிட்ட கடி வாங்குறத விட ஓடி போய் நம்ம உடம்ப ஃபிட்டா வச்சு ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஸோ ஆக்டிவிட்டி, டயட், இது ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்றது மூலமா 50 வயசுலயும் வயசானாலும் உங்க ஸ்டைலும் அழகும்
குறையவே குறையாது. வரட்டா?